ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸர்சைஸ் 1.3ல 5த் கொஸ்டின ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பண்ணோம். எக்ஸர்சைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 5த் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஏ ஆஸ் ரெக்வயர்ட். ஸோ 5த் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு வாசிக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, தி கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 9A இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு குடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி ஃபைண்ட் ஏ, அந்த மாதிரி நம்ம ஒரு ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் லைக் 9ஏன்ற இடத்துல நான் ஒரு பாக்ஸ் ஆகுறேன். ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன போட்டா உங்களுக்கு டிவிசிபிள் பை 2ன்னு கிடைக்கும்? என்னென்ன நம்பர்லாம் போடலாம்? சும்மா அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதுல இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்து எழுத வேண்டியதுதான். ஏன்னா இதுல கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட். கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்கான். ஸோ இங்க இருக்கிறதுல பெரிய நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர்லாம் டிவிசிபிள் பை 2ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிவிசிபிலிட்டி மீனிங் என்னன்னா 9 பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு, டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதுதான் 9A இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு அர்த்தம். ஸோ ஏன்ற இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது ஒரு நம்பர் ஃபில் பண்ணலாம். ஸோ டிவிசிபிலிட்டி பை 2 ஓட ரூல்ஸ் என்னது? லாஸ்ட் டிஜிட்ல நீங்க வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அது இந்த என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 2ன்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் டிஜிட்ல என்னெல்லாம் இருக்கலாம்? 0 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம். ஸோ 5 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 5 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நீங்க போட்டாலும் டிவிசிபிள் பை 2ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 2. ஸோ ஏக்கு பதிலா இங்க என்ன போடலாம்? ஆக்சுவலா 0 போட்டாலும் டிவிசிபிள் பை 2 தான், 2 போட்டாலும் டிவிசிபிள் பை 2 தான், 4 போட்டாலும் டிவிசிபிள் பை 2 தான், 6 போட்டாலும் டிவிசிபிள் பை 2 தான், 8 போட்டாலும் டிவிசிபிள் பை 2 தான். ஆனா 8 தான் நீங்க சூஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட். கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 2 தான் கேட்டிருக்கான். ஸோ 98ன்னு போட்டா கரெக்டா வரும். இதே 90ஓ 92ஓ இல்ல 94ஓ 96ஓ போட்டா வராது. ஏன்னா அவங்க கேட்டிருக்க கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ அது வந்து 98 மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ 98 தான் கரெக்டான சொல்யூஷன். கரெக்டான ஆன்சர் 98 தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ வந்து ஈக்குவல் டு 8. ஏ ஈக்குவல் டு 8. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 5th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லீஸ்ட் நம்பர் 567 ஏ இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகே, டிவிசிபிலிட்டி பை 3 ஓட ரூல்ஸ் என்ன? சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் ஒரிஜினல் நம்பர் டிவிசிபிள் பை 3னா தென் தி ஒரிஜினல் நம்பர் இஸ் என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 3. ஸோ இதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் எழுதிடலாமே. ஸோ 567 ஏக்கு பதிலா நான் ஒரு பிளாங்க் எழுதிக்கிறேன். பிளாங்க்ல என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம் நீங்க. எனி நம்பர் கேன் பி ஃபில்ட். பட் அவங்க கிட்ட லீஸ்ட் நம்பர். ஸோ என்னென்ன நம்பர் பாசிபிளோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். அதுல நம்ம இருக்கிற லீஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன? 5 + 6 + 7 + கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் என்னன்னு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். டிவைட் பை 3. ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு கொடுக்கணும். ரிமைண்டர் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ இதான் பேசிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. இதான் பேசிக் கண்டிஷன். ஸோ 6 + 7 13. 13 + 5 என்ன ஒரு 18 வரும். ஸோ 18 + கொஸ்டின் மார்க் டிவைட் பை 3 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கொடுக்கணும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. இப்போ கொஸ்டின் மார்க்ல என்னெல்லாம் போடலாம் நம்ம? ரிமைண்டர் 0ன்னு வரணும்னா என்னெல்லாம் போடலாம்? ஸோ கொஸ்டின் மார்க்ல நீங்க 0 போடலாம். 0ன்னு போட்டாலும் 18/3 உங்களுக்கு கோஷன்ட் வந்து 6ன்னு கிடைக்கும், ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சிடும். ஸோ 0 இஸ் ஒன் பாசிபிள் ஆன்சர். 3 போடலாம், 6 போடலாம், 9 போடலாம். ஸோ 4 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 4ல நீங்க என்ன நம்பர் வேணாலும் போடலாம். ஸோ ஆனா அவன் கேட்டிருக்க என்னன்னா லீஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்கான். அவன் கேட்டிருக்கதோ லீஸ்ட் நம்பர். ஸோ அதுக்கு தகுந்தபடி தான் நீங்க போடணும். ஸோ இதுல இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் எது? 4 ஆப்ஷன்ல இருக்கிறதுல குட்டியான நம்பர் வந்து 0 தான். ஸோ 0 தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் பதிலாக 0ன்னு போட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். ஸோ ஏக்கு பதிலாக 0 போடணும். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா கொஸ்டின் மார்க் பதிலாக 0ன்னு போட்டு விடணும். ஸோ எப்படி எழுதலாம்? இதை 5 6 7 இடத்துல 0ன்னு போடலாம். கொஸ்டின் மார்க் பதிலாக 0. கொஸ்டின் மார்க் அடிச்சுட்டு 0ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். பேசிக் ஐடியா தான். ஸோ லீஸ்ட் நம்பர் 567 ஏக்கு பதிலாக 0ன்னு போடுங்க. அவ்வளோதான். லீஸ்ட் நம்பர் 0 தான். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the greatest 3 digit number 9A6 is divisible by 6ன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ டிவிசிபிலிட்டி பை 6ஓட ரூல்ஸ் என்ன கொடுக்குறான்? டிவிசிபிலிட்டி பை 6ஓட ரூல்ஸ் என்னன்னா, if the number original number is actually divisible by 3 and 2 னா, if it is divisible by 3 as well as 2, அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா, எந்த ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 6. அதான் பேசிக் ஐடியா. So divisibility by the number should be divisible by 3 as well as divisible by 2. So அந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ பேசிக்கா இந்த என்டையர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒன்ஸ் நீங்க இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா தென் the number is actually divisible by 6. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்ல இங்க ஏற்கனவே ஒரு ஈவன் நம்பர் தான் கொடுத்துருக்கான். 6 தான் கொடுத்துருக்கான். ஸோ 6 இருக்கு. ஸோ திஸ் நம்பர் இஸ் ஆல்ரெடி divisible by 2. ஸோ 2 பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. ஸோ இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஸோ இது ஏற்கனவே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இந்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ வெறும் இந்த கண்டிஷன் மட்டும் தான் யோசிக்கணும் நம்ம. 9A6 divisible by 3 ஆன்னு மட்டும் யோசிச்சா போதும். ஸோ 9A6ல வெதர் இட் இஸ் divisible by 3
இல்லையான்னு மட்டும் யோசிச்சா போதும். அது டிவிசிபிளா இருக்கணும்னா ஏன் என்னென்ன போடலாம். ஸோ கிரேட்டஸ்ட் பாசிபிள் கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 986 டிவிசிபிள் பை 3 இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சம் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த டிவிசிபிலிட்டி பை 3 ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரூல்ஸ் எப்படி வரும்னா 9 பிளஸ் இங்க ஒரு பிளாங்க் போட்டுக்கோங்க. பிளாங்க்ல நீங்க கொஸ்டின் மார்க் போட்டு இப்படி எழுதலாம். ஸோ 9 பிளஸ் 6 பிளஸ் கொஸ்டின் மார்க். ஏக்கு பதிலாக நான் கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணிக்கிறேன். டிவைட் பை 3 ஷுட் கிவ் யூ ரிமைண்டர் 0. அவ்வளவுதான். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா என்ன பண்ணணும். 9 பிளஸ் 6 15 வருது. 15 பிளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 3. ஸோ கொஸ்டின் மார்க் பதில் என்னெல்லாம் நம்ம போடலாம். ஸோ கொஸ்டின் மார்க் பதில் என்ன போட்டா உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். ஸோ கொஸ்டின் மார்க் பதிலாக நீங்க என்னெல்லாம் போடலாம்னா ஆக்சுவலா கொஸ்டின் மார்க் பதிலாக 0 போடலாம். 0 போட்டா 15 by 3 equal to 5 ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். ஸோ 0 இஸ் வெரி மச் பாசிபிள். 3 போடலாம், அப்புறம் 6 போடலாம், அப்புறம் 9 போடலாம். ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கதோ கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர். ஸோ இது 1st பிளேஸ், இது 10th பிளேஸ். ஸோ 10th பிளேஸ்ல இருக்கிறதுலே பெரிய நம்பர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் கிடைச்சிரும். இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிறதுலே பெருசு இது 9 தான். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிறதுலே பெருசு இந்த நம்பர் தான். ஸோ 996 தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஏக்கு பதிலாக நீங்க 9 போட்டா முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ 996 தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஏக்கு பதிலாக 9 போட்டீங்கன்னா முடிஞ்சது வேலை. ஸோ ஏ ஈக்குவல் டு 9 இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் இடத்துல ஏ ஈக்குவல் டு 8, இங்க ஏ ஈக்குவல் டு 0, தேர்ட் கொஸ்டின்ல ஏ ஈக்குவல் டு 9. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர் A08 இஸ் டிவிசிபிள் பை 4 and 9 கேட்குறான். ஸோ ஏக்கு பதிலாக என்ன போடலாம் இந்த இடத்துல. முதல்ல டிவிசிபிள் பை 4 and 8னா என்ன அர்த்தம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 and 8 நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இதை பத்தியும் யோசிக்கணும். ஸோ டிவிசிபிள் பை 4 and 9னா நீங்க என்ன பண்ணணும்னா எல்சிஎம் ஆஃப் 4 and 9 கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 9 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 9 4 எப்படி எழுதலாம் நீங்க 2 into 2 எழுதலாம். 9 நீங்க 3 into 3 எழுதலாம். ஸோ இது ரெண்டுக்கும் காமனா இருக்கா. இந்த பிராக்கெட் காமனா எதுவுமே இல்லை. ஸோ நீங்க டேரக்டா மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் எல்சிஎம் என்னன்னு. ஸோ எல்சிஎம் இஸ் நத்திங் பட் 4 into 9 which is nothing but 36. ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 9 is nothing but 36. ஸோ நம்பர் A08 இஸ் டிவிசிபிள் பை 4 and 9 பதிலாக இந்த இடத்துல என்ன எழுதலாம்னா நீங்க இதை அடிச்சுட்டு இந்த இடத்துல இதை அடிச்சுட்டு நீங்க 36 எழுதலாம். 36 எழுதிக்கலாம். ஸோ நம்பர் A08 இஸ் டிவிசிபிள் பை 36 போட்டுடலாம் 4 and 9 பதிலாக. ஏன்னா எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. ஸோ லோயஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 4 and 9 வந்து 36 வந்துடும். ஸோ இந்த நம்பர் A08 இஸ் டிவிசிபிள் பை 36 எழுதிக்கலாம். ஸோ இப்போ அதுல நம்ம என்ன ஏக்கு பதிலாக என்ன போடலாம்னு யோசிக்கணும் அவ்வளவுதான். ஸோ A08 divided by 36 should give you remainder 0. ஸோ நம்ம இது சும்மா ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தாலே போதும். 36ஓட மல்டிபிள்ஸ் என்னலாம் வரும் உங்களுக்கு. 36ஓட மல்டிபிள்ஸ் 36, 72, 108ன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 108ன்னு வருது. 36 into 3ன்னு சொல்லுவாங்க இது. 36 into 3 equal to 108. ஸோ இங்க ஏக்கு பதிலாக நீங்க 1 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே 08 இருக்கு பாருங்களேன். ஸோ ஏக்கு பதிலாக நீங்க 1 போட்டீங்கன்னா then the entire number is actually divisible by 36. ஏன்னா 108ன்னு வந்துடும். சப்போஸ் ஏக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா இங்க 108ன்னு வந்துடும். இங்க ஏ அடிச்சுட்டு 1 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 108 divided by 36 என்ன வரும். ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். கோஷன்ட் வந்து 3ன்னு வந்துடும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து A equal to 1 தான். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் 1, A equal to 1. இப்போ லாஸ்ட் பார்ட் போயிடலாம். ஃபிஃப்த் பார்ட் போயிடலாம். இந்த நம்பர் 225 A85 இஸ் டிவிசிபிள் பை 11ன்னு கேட்டிருக்கான். ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சா இது ஈஸியா போட்டுடலாம். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்னன்னா ஆக்சுவலா ஓகே இந்த லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க. நம்பர் 225 A85 இஸ் டிவிசிபிள் பை 11 அதுக்கு ஏ என்ன போடலாம்னு கேட்கறான். ஸோ இது டிவிசிபிலிட்டி பை 11ஓட ரூல்ஸ் படி நம்ம ட்ரை பண்ணலாம். 225 A85. இப்போ நம்ம ஆல்டர்னேட் டிஜிட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாமே. 2, 5, 8 இதை முதல்ல கூட்டுங்களேன். 2 + 5 + 8 இதான் டிவிசிபிலிட்டி பை 11ஓட ரூல்ஸ் தான். அப்புறம் இதை கன்சிடர் பண்ணுங்க. இது முட்டையும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ 2 + A + 5 -2 + A + 5. இப்போ இந்த டிஃபரன்ஸ் ஷுட் பி டிவிசிபிள் பை 11 அவ்வளவுதான். ஸோ ரிமைண்டர் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு ஏவை சூஸ் பண்ணணும் அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசாக யோசிக்க தேவையில்ல. ஸோ 2 + 8 10, 10 + 5 15. ஸோ 15 - A + 7 இது 7 + A. ஸோ -7 + A அவ்வளவுதான். 15 - 7 என்ன வரும் உங்களுக்கு. 15 - 7 ஆக்சுவலா 7 + 8ன்னு வரும். 8ன்னு வரும். ஸோ 8 - A என்ன வரும் உங்களுக்கு. இது வந்து 8 - Aன்னு வந்துடும். 15 - of 7 + Aனா உங்களுக்கு 8 - Aன்னு வந்துடும். ஏன்னா இந்த மைனஸ் நீங்க உள்ள கொண்டு போனீங்கன்னா 15 - 7 -Aன்னு வரும். -1னால மல்டிப்ளை பண்றீங்க பேசிக்கா இது ரெண்டுத்தையுமே. ஸோ -1னால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -1 into 7 + -1 into A. ஸோ which is nothing but -7 - Aன்னு வரும். ஸோ divided by 11 போட்டீங்கன்னா உங்களுக்கு 8 - A divided by 11 கிடைச்சோம்.
அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல என்ன போடலாம் நீங்க? ஏக்கு பதிலா என்ன போடலாம்? ஏக்கு பதிலா ஆக்சுவலா என்ன போடலாம்னா, ஆக்சுவலா 8 மைனஸ் ஏக்கு பதிலா நம்ம இப்படி எழுதலாம் அத. எப்படி எழுதலாம்னா, ஆக்சுவலா எந்த ஆர்டர்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இத. ஏ மைனஸ் 8 கூட எடுத்துக்கலாம். ஏ மைனஸ் 8 எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்பனா நீங்க வந்து ஆக்சுவலா ஸோ இந்த இடத்துல நீங்க ஏக்கு பதிலா 8 போடலாம். 8 போட்டா உங்களுக்கு 0 கிடைச்சிடும். ஏக்கு பதிலா நீங்க 8 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஈக்குவேஷன்ல. இந்த ஈக்குவேஷன்ல ஏக்கு பதிலா 8 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ 8 minus 8 by 11 gives you 0. Overall answer is 0 வந்துடும். So this number is actually divisible by 11 if you substitute a க்கு பதிலா 0 substitute பண்ணீங்கன்னா then the entire original number is actually divisible by 11. இதான் divisibility by 11 ஓட ரூல்ஸ். ஸோ அதுபடி நீங்க a equal to 0 substitute a equal to 8 substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிடும். ஏன்னா a equal to 8 நீங்க substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஆன்சர் 0 கிடைச்சிருது. இந்த ஆல்டர்னேட் இந்த ரூல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 வருது. ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு பேசிக்கா. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஒன்ஸ் ஏ ஈக்குவல் டு 8 போட்டீங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தென் த என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 11. ஸோ அதோட இந்த 5th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். 5th கொஸ்டின்ல 5th பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ இதோட 5th கொஸ்டின்ல 5 கொஸ்டினுமே முடிச்சிட்டோம். அதாவது 5th கொஸ்டின்ல 5 சப் கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த குட்டி குட்டி கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 6, 7, 8 தான் ட்ரை பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.